வணக்கம். பகவத்கீதையில் 8வது அத்தியாயத்தில் 12வது 13வது ஸ்லோகங்கள். பொறிவாயில் யாவையும் அடக்கி மனதை ஹிருதயத்தில் நிறுத்தி தன் பிராணனை உச்சந்தலையில் வைத்து யோக தாரணையில் நிலைத்திருந்து ஓம் என்கிற ஏகாட்சரமாகிய பிரம்மரந்திரத்தை உச்சரித்து கொண்டு என்னை ஸ்மரித்து கொண்டு யார் உடலை நீத்து போகிறானோ அவன் பரமகதியை பெறுகிறான். பொறிவாயில் யாவையும் அடக்கி, பொறிவாயில்கிற இந்த 5 கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் இவற்றை அடக்கி, இவை அனைத்தும் புறத்தில் போயிட்டுருக்குது. அப்படி புறத்தில் போக விடாமல் அகத்தில் செலுத்தி, அகத்தில் போய் ஒரு இடத்துல அது கூடும். அப்படி அந்த பொறிவாயில் 5ஐயும் உள்நோக்கி செலுத்தி அது ஒன்று கூட இடத்துக்கு போய் அடக்கி மனதை ஹிருதயத்தில் நிறுத்தி, இந்த தூள உடலுக்கு இருதயம் இங்கே இருக்குது, சூக்கும் உடலான மனதினுடைய ஹிருதயம் இங்கே இருக்குது. இரு உதயம், இந்த இரு உதயம்தான் ஹிருதயமாக வேலை செய்யுது. எங்கே இருந்து 2 உதயமாகுதோ அது ஹிருதயம். அது மனதினுடைய, அதாவது சூக்கும தேகத்தினுடைய மனதினுடைய இருதயம். மனதை அந்த இருதயத்தில் நிறுத்தி, மனம் உற்பத்தி ஆகிற ஸ்தானத்தில் நிறுத்தி, தன்னுடைய பிராணன் முழுவதையும் உச்சந்தலையில் கொண்டு போய் சேர்த்தி, நல்ல வாசலை திறந்து ஞான வாசல் ஓடு போய் எல்லை வாசலில் உங்கள் பிராணன் முழுவதையும் வைத்து, இது யோக தாரணையில் நிலைத்திருந்து ஓம் என்கின்ற ஏகாட்சரம், இந்த ஓம்ங்கிற ஏகாட்சரம் உள்ள உயிரிலிருந்து தோன்றி அது அண்டம்பூரம் பறந்து நிற்கிது. ஏக அட்சரமாக இருக்கிறது. எங்கும் உள்ள பொருளாக ஓமாக ஏக அட்சரமாக இருக்கிறதுனால அந்த மேலே உச்சந்தலையில் பிராணன் முழுவதையும் நிறுத்தி, இருதயத்தில் மனதை நிறுத்தி, பொறிவாயில்களெல்லாம் 5 போய் அங்கே சேர இடத்துல நிறுத்தி, அந்த ஓம்ங்கிற ஏகாட்சரத்தில் நின்று பிரம்மந்திரத்தை உச்சரித்து கொண்டு இறைவனை ஸ்மரித்து கொண்டிருக்கும்போது அவன் நிச்சயமாக பரகதியை அடைவான்கிறது பகவத்கீதையின் மூலமாக கிருஷ்ண பரமாத்மா நமக்கு கொடுக்குற உபதேசம்.